4.25 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து அலட்சியமாக மக்கள் விரோத ஆட்சியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஏதாவது போட்டாகணும்னு சொல்லி இவர் நம்ம சீஃப் மினிஸ்டரும் அவரோட மகன் துணை முதல்வரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி டெய்லி ஒரு ரிப்பன் கட் பண்ண வேண்டியதுதான், ஒரு நிகழ்ச்சியில வர வேண்டியதுதான். காலம் போன கடைசியில ஆட்சியினுடைய இறுதி பகுதியில இப்போ போய் அதை இதையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம்தான் இந்த செம்மொழி பூங்கா திறப்போம். எல்லாமே அதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களை கடைசியா முடிகிற ஸ்டேஜ்ல ஆட்சி மாறினால தங்களுடைய பேரை போட்டு கல்வெட்டை போட்டுக்கிறது. ஸ்டிக்கர் அரசியல் தான். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது திமுக நிர்வாகியா இருக்கிறாங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப பயமும் வேதனையுமா இருக்கு. விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த இடத்துல சகோதரி கனிமொழி எங்க போனாங்கன்னு தெரியல. அப்பா நீங்க எல்லாரையும் நினைக்கிறது உண்மையா இருந்தா நீங்க அந்த அளவுக்கு ஒரு தந்தையினுடைய ஒரு உண்மையான பாசம் இருக்கணும். அது நீங்க உதயநிதிக்கு மட்டும்தான் அப்பா. நீங்க வந்து வேற யாருக்கும் தமிழகத்துல மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க அப்பா இல்ல. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் பெண்களை அதுவும் 3 வயதிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் வெளியில போக முடியல. எப்படி ஒரு பயம் இருக்கு. இந்த நிலையை மக்கள் விரும்புவார்களா? பெண்கள் விரும்புவார்களா? ஒரு பெண்ணினுடைய ஓட்டு கூட திமுக போகக்கூடாது. உண்மையிலே சொல்றேன். திரும்ப ஒரு முறை 5 வருடங்கள் கொடுத்தா என்ன நம்மளாம் எங்கேயாவது வெளியில போக வேண்டியதுதான். கோவையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து செம்மொழி பூங்காவை திறந்து வச்சிருக்காரு. அவசர கதியில் திறக்கப்பட்டதா செம்மொழி பூங்கா அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரைகுறையாக வந்து பணிகள் வந்து முடிஞ்ச நிலையில் செஞ்சுருக்காங்க. இது வந்து பயத்தினால இருக்குமா? அவங்களுக்கு பயம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இவ்வளோ காலம் 4.25 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து அலட்சியமாக மக்கள் விரோத ஆட்சியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கும் அந்த பாணியை மாற்றிக்கலை. ஆனால் மக்களை வசீகரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியாகணும், மற்ற ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஏதாவது போட்டாகணும்னு சொல்லி இவர் நம்ம சீஃப் மினிஸ்டரும் அவரோட மகன் துணை முதல்வரும் அங்கேயும் இங்கேயும் ஓடி டெய்லி ஒரு ரிப்பன் கட் பண்ண வேண்டியதுதான், ஒரு நிகழ்ச்சியில் வர வேண்டியதுதான். பேர் வேற நல்ல பேர் வைக்கிறதுக்கு நல்ல அதிகாரிகள் இருக்காங்களா, நல்ல நல்ல பேரை வைக்க வேண்டியதுதான். அது மாதிரி ஒரு காலம் போன கடைசின்னு சொல்லுவாங்க. காலம் போன கடைசியில் ஆட்சியினுடைய இறுதி பகுதியில் இப்போ போய் அதை இதையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான் இந்த செம்மொழி பூங்கா திறப்போம். அதாவது எல்லாமே ஸ்டிக்கர் அரசியல் தான். உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அரசியலை இந்த 4.5 வருடங்களாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, திமுக அரசு எல்லாமே அதிமுக அரசு செயல்படுத்திய திட்டங்களை கடைசியாக முடிகிற ஸ்டேஜில் ஆட்சி மாறினால அவர் வந்து இவங்க தங்களுடைய பேரை போட்டு கல்வெட்டை போட்டுக்கிறது. இல்லைன்னா சில திட்டங்களை முடக்கிடுறது, சில திட்டங்களை அப்படியே ஆமை வேகத்தில் நகர்த்துறது. அது ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பலாபலன்களை எதிர்பார்த்து இருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த செம்மொழி பூங்காவை பொறுத்தவரை எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப தெளிவாக எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 207 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. அதற்குரிய வேலைகள் அங்கே 70% தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 30% பணிகள் முடியல. குறிப்பாக கழிப்பறை வசதிகள் இல்லை. என்ட்ரன்ஸ் கேட்டே, நுழைவாயில்ல அந்த கதவே இன்னும் சரியாக முடியலை. பேப்பர் பிளாக் போடணும் இல்லையா, நடக்கிறதுக்கு நடைபயிற்சிக்கெல்லாம் தனியாக இடம் இருக்கணும் இல்லையா, அந்த பேப்பர் பிளாக்ஸ் போடணும்ல, அதெல்லாம் இன்னும் போடலை. கற்கள் பதிக்கலை. அதாவது இன்னும் செடிகளே இன்னும் நிறையா வைக்கலை. அது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அதில் இருக்குது. எதற்கு இவ்வளோ இன்னும் 1 மாதம் கழித்து அழகாக அதை எல்லாம் பண்ணிவிட்டு 1 or 2 months கழித்து அவங்க அதை பண்ணியிருக்கலாம், ஓப்பன் பண்ணலாம். அதான் இது எப்போவுமே இப்படி தான். அப்படியே பதட்டம் அவங்கள போட்டு ஆட்டுது. அது தெரியுது அவங்களுடைய அந்த பேச்சு. விநாசகாலே விபரீத புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அழிவு, அதாவது சமஸ்கிருதத்தில் கடைசி கட்டத்தில் எப்போவுமே அது இல்லை, எப்போவுமே நம்ம கெட்ட நேரம் ரொம்ப வந்துருச்சுன்னா அப்போ தான் எப்படியோ புத்தி வேலை செய்யுமா, அப்படித்தான் இப்போ திமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் செய்வதால் மக்கள் ஏமாந்து விடுவார்கள்னு அவங்க நினச்சா அது படு முட்டாள்தனம். இந்த ஆட்சியினுடைய முதல் வருடத்திலேயே மக்கள் இபிஎஸோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னு சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறந்தே ஒவ்வொரு குறிப்பாக விவசாயிகள், பெண்கள், அப்புறம் படிக்கும் குழந்தைகள், இவங்க எல்லாருமே சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் யார் இல்லை, எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பதவியிலிருந்து பலாபலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களை தவிர
நான் நினைக்கிறேன் திமுக உடன்பிறப்பு எந்த பலனையும் பெறாத திமுக உடன்பிறப்பிற்கான கடைசியா இருப்பாங்களே அந்த சகோதர கூட்டம் கூட அடடா என்ன இவ்வளோ மோசமான ஆட்சின்னு அவங்களுமே இபிஎஸ் ஆட்சி வந்தா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைப்பாங்கன்னு நான் யோசனை பண்றேன். எல்லாம் இந்த முறை மிக பெரும்பான்மையாக திமுகவுடைய ஓட்டுகளே எங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் மனப்பூர்வமாக நம்புறேன். ஏன்னா உண்மையிலேயே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை நினைச்சு அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப அடுத்து யாரு இளவரசர் அரசராக போறாருங்கிறத காமிச்சிட்டாங்க. இந்த 27ஆம் தேதி பிறந்த தினத்து கொண்டாட்டத்தில் துணை முதல்வர் தான் அடுத்து. அவங்க அப்பா படமே சின்னதாயிடுச்சு, தாத்தா படம் காணா போயிடுச்சு. அப்புறமே இதுக்கு மேலையும் உடன்பிறப்பே நீ அங்க இருப்பியான்னு தான் நான் ஒரு இடத்துலயும் கேட்கறது. உதயநிதி வராருன்னு பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்பா அந்த பாட்டை பார்த்தேன். குதிரையில அப்படியே குழந்தையில சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஒரு கொடி வச்சுக்கிட்டு தாங்க முடியல. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஓவர் போர்டா போறாங்க. இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அது தெரியல. அப்படி பண்ணாதான் தலைவர்களை நம்ம ஒரு பிரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ரிலீஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ரசிகர் மன்றக்காரங்க பண்ணா நம்ம தவறா நினைக்க மாட்டோம். அது அவங்களுடைய உரிமையை, அதை என்னவோ பண்ணிட்டுருங்க, கூத்தடிச்சுட்டுருங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் பொது வாழ்க்கைக்கு மாண்புமிகு முதல்வராகவோ துணை முதல்வராகவோ ஆனதுக்கு பிறகு அமைச்சர் பெருமக்களாக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக எந்த பதவி, ஒரு நகராட்சி தலைவராக இருந்தாலும் ஊராட்சி தலைவராக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு தங்க நினைச்சபடி எல்லாம் வாழ முடியாது, நினைத்ததையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற பயம் இருக்கணும். அதை மீடியாக்கள் அந்த கேள்விகளை கேட்கணும். இங்க மீடியா தான் கேட்கறது இல்லையே. அவங்களுக்கு வெண்சாமரம் வீசிட்டுல இருக்காங்க. அதுதான் இங்க ஒரு பெரிய டிராபேக் நமக்கு. அதுதான் ஸ்டாலின் அரசியலேருந்து ஓய்வு பெற போகிறதா சொல்கிறாங்க மேம். உதயநிதியை குறிப்பாக இப்போ இந்த பிறந்தநாளில் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாரும். ஒவ்வொரு அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. 2026 இவர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக அவங்க இதில் நிறுத்துறாங்களா? அநேகமாக சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்கள் எல்லோரும் கட்சிக்காரங்க அந்த கொஞ்சம் பேர் அவருடைய ரசிகர் மன்றத்துக்காரங்கெல்லாம் ஏற்றுக்கலாமே தவிர பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால எலெக்ஷன் டைமில் இவர் சிஎம்ஏ கண்டினியூ ஆவார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு வேளை அவங்களுக்கு தான் வெற்றி பெற்றுவோன்னு நினப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வெற்றி பெற போகிறது இல்லை. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதில் மாற்றுக்கிறது தமிழ்நாடு தாங்காதுங்க. திரும்ப ஒரு முறை 5 வருடங்கள் கொடுத்தா என்ன நம்மளாம் எங்கேயாவது வெளியில் போக வேண்டியதுதான். அவ்வளோ மோசமாக இருக்குது. வெளியில் ரோட்டில் இருந்து ஒரு சாக்கடை திட்டங்கள்ல இருந்து எல்லாம் மோசம். எல்லாம் இப்படியே 5 வருடம் விட்டோம்னா அவங்க வேணா இன்னும் பல லட்சம் கோடிகளை சேர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கதி வீணாக போயிடும். ஜனங்க அந்த பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. 10 லட்சம் கோடி கடனில் இருக்கும் அன்சூயா. இப்போ இந்த ஸ்டேட் 10 lakhsல இருக்குது, 10 lakh crores. எப்படி அடைக்கிறது? இவங்க முதல்வர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க போறதாக நீங்க எங்க பாத்தீங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா அவர் அந்த அறிவுறுத்தலே நம்மலாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்றோம். ரிசைன் பண்ணிட்டு உங்களால முடியல, உடல்நிலை சரியில்லைங்கிற நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியில போறீங்கன்னா கவர்மெண்ட் காசுல போகாதீங்க. உங்க பர்சனல் பணத்திலயோ அல்லது கட்சியிலேயாவது எடுத்துட்டு போங்க. 2 பேர்த்து உங்ககிட்டயும் நிறைய இருக்கு, உங்க கட்சிகிட்டையும் நிறைய இருக்கு. அதுல போயிட்டு வர வேண்டியது தானே. ஏன் மக்களுடைய வரிப்பணத்தை இப்படி போய் முதலீடுகளை இருக்கிறோம்லாம் சொல்லி பொய் சொல்லி ஏன் போயிட்டு ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க தான் நம்ம கேட்குறோம். தாராளமாக அவர் ஓய்வு பெறலாம். ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. அதுதான் சரி, அப்படித்தான் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திமுக நிர்வாகியே பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துருக்காங்க. அதிமுக சார்பில் ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகியே பெண்ணை நடு ரோட்டில் அடிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி கட்சிக்காரங்களே இந்த அளவுக்கு நடந்துக்கும் போது இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்மையாகவே பாதுகாப்பே இல்லைன்றது உண்மையா? அப்படித்தானே வர்ற செய்திகள் சொல்லுது. அதாவது எல்லா ஊடகங்களுமே திமுகவை தூக்கி பிடித்தாலும், அவர்கள் என்ன தவறுகள் செய்தாலும் தட்டி கேட்காமல் இருந்தாலும், அதையும் மீறி சில உண்மைகளை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடுறாங்களே. இப்ப இந்த செய்தியெல்லாம் எப்படி வந்தது? பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுகள், பெண்களுக்கு எதிரான கொடும் குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருப்பது
திமுக நிர்வாகியா இருக்கிறாங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப பயமும் வேதனையுமா இருக்கு. இப்போ அந்த பெண்ணை 6 மாதம் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தல், அந்த பொண்ணு எப்படி வெளியில வந்து வாழும்? எனக்கு அதுதான் வந்து இதெல்லாம் மிக கொடுமை. அது வந்து அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஆண்களுக்கு. அது அதிலும் திமுக நிர்வாகிக்கு வந்து அந்த துணிச்சல் எப்படி வருது? எல்லா இடத்துலையும் பாருங்க, அது வந்து என் கட்சி இருக்கு, என் கட்சி ஆளுங்கட்சி, என்னை காப்பாத்திடுவாங்க, நாம் எப்படியும் காப்பாற்றப்படுவோங்கிற நம்பிக்கை அந்த திமுக காரர்களுக்கு இருக்கிறது. எல்லாரும் இல்லை, பாவம் கீழே இருக்கவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நிர்வாகிகளாக பொறுப்பேற்று ஒரு பொறுப்புல இருக்க எல்லாருமே இப்படி பொறுப்பற்று இருக்கிறாங்க. குடியாத்தத்தில் தெய்வ செயல் என்னாச்சுன்னு தெரியல. அவருக்கு என்ன விதமான தண்டனை கிடைச்சது, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. எந்த பத்திரிகையாவது போய் அங்க எடுத்து அதை பார்த்து எழுதுதான்னு தெரியாது. ஞானசேகரன் உண்மையிலேயே இன்னும் யார் அந்த சார், அண்ணா யூனிவர்சிட்டி, அவர் வந்து உண்மையிலேயே அவர் இன்னும் உள்ளதான் இருக்காரா ஜெயிலில், இல்லை வெளியில வந்துட்டாரான்னு கூட நம்மளுக்கு தெரியல. இப்படி இப்ப இவர் பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா நான் படிச்சேன். ஏதோ குறைந்தபட்சம் எஃப்ஐஆர், அதுக்கு மேல என்ன விதமா திரும்பவும் அந்த பெண்ணைத்தான் அவங்க மிரட்டுவாங்க. இது எதுக்கு வந்தீங்க சொன்னீங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தான், அவளுடைய வாழ்க்கைக்கு தான் அது ஆபத்தா இருக்கும், அவளை சேர்ந்தவர்களுக்கு தான் அது வந்து ஒரு துன்புறுத்தலா அச்சுறுத்தலா இருக்குமே தவிர அவர்களுக்கு என்ன கொடுங்குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு பாலியல் வன்புணர்வது கொடுங்குற்றம். அது வந்து ஒரு எமோஷனல், அது சாதாரணமான மன்னிக்கக்கூடிய குற்றம் அல்ல. நீங்க ஒரு பொருளை திருடுறீங்க, ஒரு ஏதோ இந்த மாதிரியான அரசியல்ல சில வேலைகள் பண்றீங்க, அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா விருப்பமில்லாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த இடத்துல சகோதரி கனிமொழி எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க வந்து முதலமைச்சருடைய சிஸ்டர் போய் அப்படியே கையை நீட்டி நீட்டி எல்லா இடத்துலையும் பேசுவாங்களே, அது வந்து இப்ப இந்த மாதிரியான பெண்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த சம்பவங்கள் நடக்கும். மனித குலத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படி ஒரு இரும்புக்கரம் கொண்டு ஒவ்வொன்றும் அடக்கப்படும். கோவையில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது மாணவிக்கு. பார்த்தீங்கன்னா அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் எதுக்கு வந்து அந்த நேரத்துக்கு போனாங்க, அந்த மாணவி எதுக்கு அந்த நேரத்துக்கு போனாங்க அப்படின்னு ஒரு, அதாவது பாதிக்கப்பட்டவங்க மேலே குற்றச்சாட்டை வந்து முன் வைக்கிறாங்க திமுக காரங்களே, கூட்டணி கட்சிக்காரங்களே அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க மேம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம எப்படி மேம் எடுத்துக்கிறது? இல்லை, அது வந்து அவர்களுடைய மனோநிலையை காட்டுது. தவறுகளுக்கு பொறுப்பேற்று காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய மாநில அரசின் தலைமை பொறுப்பாளரான மாநில முதலமைச்சர் அதை ஏற்றுக்கணும். அவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். இந்த குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இது இனிமேல் இப்படி குற்றங்கள் நடக்காமல் பாதுகாக்கப்படுவார்கள் பெண்கள்ங்கிற உத்தரவாதத்தை எங்கேயாவது சீஃப் மினிஸ்டர் இது வரைக்கும் கொடுத்தாரா? இது வரைக்கும் முதல்வர் ஒரு வாய்ச்சவடாலாக கூட எனக்கு என்னமோ கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அப்பான்னு சொல்றாரு. என்ன அநியாயம் இது வேற. நீங்க சொன்னீங்களே முதல்ல, புனித ஆட்சியை கொடுப்பாருன்னு, புனிதமே இல்லாதவர் பேசுறது போல இவர் வந்து அப்பான்னு. அப்புறம் எங்க அண்ணன் விழுப்புரத்துல CV சண்முகம் அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவங்க இப்போதைய ராஜ்யசபா MP, எங்கள் அண்ணன் CVS அவர்கள் சொன்னதைத்தான் அப்புறம் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு என்னால் அவர் அவர் சொல்ல முடியும், என்னால் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்பான்னு நீங்கள் எல்லாரையும் நினைக்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு தந்தையினுடைய ஒரு உண்மையான பாசம் இருக்கணும். அது நீங்கள் உதயநிதிக்கு மட்டும்தான் அப்பா. நீங்கள் வந்து வேற யாருக்கும் தமிழகத்தில் மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் அப்பா இல்லை. இது வந்து சரியில்லை. அது வந்து இதெல்லாம் ஏமாந்துருவாங்கன்னு நினைப்பு. யார் எழுதி கொடுக்குறான்னு தெரியல இப்படியெல்லாம். அது ஒரு அப்சர்டு ஒரு கமெண்ட் அது. ஓகே. அதனால இப்போ நீங்கள் கோவை சொன்னீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுடைய மேட்டரில் கூட அப்படித்தான். அந்த பொண்ணு வெளியில் வந்து தைரியமாக புகார் குடிச்சிருக்கு, வெளியில் வந்து தைரியமாக புகார் அளித்து விட்டது அப்படின்னு ஒன்னே அந்த பெண்ணினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிடப்பட்டது. அது எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் தெரியுமா? கேட்டால் நாங்கள் இல்லை, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே தான் இருக்குதுன்னு சும்மா பூசி மெழுகிறாங்க. இவங்களும் நினச்சா அதை வெளியிடலாம் அப்படின்னு தான் நாம் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க. இதற்கு நம்ம காவல்துறையும் உச்சபட்ச இதிலிருந்து கண்டிப்பாக. எதற்காகனா இந்த சைக்கலாஜிக்கலான மைண்ட் மேனிப்புலேஷன்ஸ் வாங்க, அது மாதிரி திமுக தொடர்ந்து சமீபமாக செயல்பட்டு அந்த அதாவது இப்படி புகார் அளிக்கக்கூடிய பெண்களுடைய டீட்டெயில்ஸை வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறது சட்டம்.
அப்பதானே வருவாங்க. மீ டூன்னு ஒரு பொண்ணு வந்தா இந்த சமுதாயம் அவளை எப்படி பார்க்குது? அது வந்து வர்றதுக்கு விடாம தானே இவ்வளோ காலம் இருந்தது. அப்போ இப்படி தைரியமாக வந்து மீண்டும் அந்த சாருன்னு சொன்னாரு, சார் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னு அந்த குழந்தை அவ்வளோ தைரியமா, கன்னியாகுமரி பொண்ணு அவ்வளோ தைரியமாக வந்து சொன்னது உண்மையிலேயே பாராட்டணும். டீட்டெயில்ஸை வெளியிட்டா அடுத்து வர்றப்போ ஒரு பொண்ணு பயப்படுவாள்ல. இப்படி நடக்கும் பொழுது, ஓ நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும், ஐயோ நம்ம ஃபோன் நம்பர்ல இருந்து அந்த குழந்தை இதை வெளியில் விட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவை பற்றி எப்போ பாரு நெகட்டிவ் செய்திகள் வர்ற மாதிரி பார்க்கறது. இப்போ செங்கோட்டையெல்லாம் வெளியில போனா எங்களுக்கு என்ன? இப்போ ஒரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் வெளியில போனா அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு அவங்க வெளியில போறாங்க, கட்சியிலிருந்து வெளியில் அனுப்பப்பட்டவர்கள். இப்போ ஓபிஎஸ் என்ன போனாருன்னா அத்தனை துரோகம் பண்ணாரு கட்சிக்கு, அது போறாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ எல்லாரும் பத்தியும் பொதுச் செயலாளரே பொறுக்க முடியாம கிளியரா இதுதான் 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 இந்த காரணத்தினாலதான் நாங்க வெளியில் அனுப்பணும், வெளியில் அனுப்பப்பட்டவர்கள் இவ்வளவுதான் அப்படின்னு தெளிவா சொன்னதுக்கு பிறகும் மீண்டும் மீண்டும் மீடியாக்கள் அவங்களோட லிங்க் பண்ணி பேசுது. இதெல்லாம் கூட திமுக அரசின் ஒரு விதமான மைண்ட் மேனிபுலேஷன். அது அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுக வந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஒற்றுமையா இல்லைங்கிற மாதிரி காட்டணும் மக்கள்கிட்டங்கிறதுக்காக அது வந்து திட்டமிட்டு திமுக பரப்புது. அதுதான் இந்த பெண்களுக்கு எதிராகவும் அதுதான். ஒரு பெண்ணினுடைய ஓட்டு கூட திமுக போகக்கூடாது. உண்மையிலேயே சொல்றேன். உண்மையிலேயே இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு இந்த கிவன் சிச்சுவேஷன்ல எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி ப்ரூவன் ஆட்சி நிரூபித்துட்டு அவங்க வந்திருக்கார். 4.25 வருஷம் இயற்கை சீற்றங்கள், கொரோனா, அது அம்மா மறைந்தது, உட்கட்சி பூசல் கூட இல்லை, உட்கட்சி எதிரிகள், அது அவங்களுடைய குடைச்சல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான பெரிய பிரச்சனைகள் அத்தனையும் சமாளிச்சு வருவாயே இல்லாத கொரோனா காலகட்டத்தில் கூட மாநில நிர்வாகத்தை, நிதி நிர்வாகத்தை அவ்வளவு சிறப்பாக கையாண்டு அன்னைக்கும் நெகட்டிவ் இதில் ஜிடிபி ரேட் போகாமல் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பிரமாதம், அவ்வளோ முதலீடுகளை உள்ளே கொண்டு வந்து சொன்னதையெல்லாம் அந்த கம்பெனிகள்லாம் வர்ற மாதிரி பண்ணி அது மாதிரி அப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் கொடுத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பெருந்தலைவர் காமராசர் காலத்திலிருந்து பேசப்பட்ட திட்டம் அண்ணன் எடப்பாடியார் தான் கொண்டு வந்தார். அதை யாராவது இந்த பத்திரிகைகள் பெருமையாக பேசுகிறாங்களா? எப்பேற்பட்ட திட்டம், அந்த பகுதியவே வளம் கொழிக்க செய்யக்கூடிய ஒரு திட்டம். அத்திக்கடவு அவிநாசியில் 2வது திட்டம் இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. எப்பொழுதுமே கொங்கு நாட்டை புறக்கணிக்கக்கூடிய கட்சி திமுக. அது வந்து கொங்கு நாட்டில் இருக்கிறவங்க அவங்க தளபதி, யாரும் தளபதி இல்லை. திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த வட்ட செயலாளர்கள் வந்து ரவுடிகள் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க மேம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர்கள் வந்து அதை உதவி பொறியாளரே மிரட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு மெட்ரோ கனெக்ஷன் வாட்டர் கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் தான், அது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஏன் கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கத்துல இருந்து வட்ட செயலாளர்கள் வந்து மிரட்டியிருக்காங்க உதவி பொறியாளரை. வேலை போயிடும் சொல்லணும், நாங்கள் ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லிவிடும், அமைச்சர்கிட்ட சொன்னால் வேலை போயிடும்ன்ற அளவுக்கு மிரட்டியிருக்காங்க. ஏன் ரவுடிகள் மாதிரி செயல்படுறாங்க? இது வந்து நீங்கள் சொன்ன ரவுடிகள் அப்படிங்கிறவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எப்போவுமே ஒரு நெருக்கம் உண்டு. அதான் அப்படி தான் இருக்கும். இன்றைய காலகட்டம் மட்டுமல்ல, அவர்களுடைய திமுகவின் மறைந்த தலைவர் கருணாநிதி அவர்களுடைய காலத்திலிருந்தே அது அப்படிதான் பேச்சு. அவருடைய நிறைய விமர்சனங்கள் பெண்களை பற்றியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப மோசமாக தான் இருக்கும், படுமோசமாக. எப்போவுமே இப்போ கூட நான் சமீபத்தில் சில இடங்களுக்கு கிராமங்களில் வந்து பிரச்சாரத்துக்கு எல்லாம் கூட்டத்துக்கு போயிருக்கிறப்ப கூட அங்கே பெண்கள் சொன்னது, போதை மாத்திரைகள் தங்குதடை இல்லாமல் கிடைக்குது. காலையில் யாரோ திமுக நிர்வாகி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வராங்க, அப்படியே இந்த குழந்தைகிட்ட எல்லாம் 50 ரூபா அப்படி ஒரு அட்டையே கிடைக்குமா, அப்படியே இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் கேட்டேன், ஏம்மா போலீஸ் இருக்குது, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல, அப்படி ஊருக்குள்ளே வர விடாமல் பண்ணலாம்னா, நாங்கள் என்னம்மா பண்ணுறது, போலீஸ்கிட்ட சொன்னால் போலீஸ் வந்து உடனே ஒரு வட்டம் ஒன்றியம் அப்படின்னு உடனே அமைச்சர்கிட்டருந்து எங்களுக்கு ஃபோன் வருது. நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களால் நாங்கள் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம், கைகள் கட்டப்பட்டிருக்குதுன்னு போலீஸே புலம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து எப்பொழுதுமே திமுக இருக்கிற பாருங்க, எல்லா ரவுடிகளும் உள்ளே வந்துடுவாங்க, எங்கள் வார ரவுடிசமாக இருக்கும். அதே அண்ணா திமுக ஆட்சி வந்தால் பாருங்க, அவங்க எல்லாம் வெளியூர் போயிடுவாங்க போல இருக்கு, ஒருத்தர் அதை பற்றி பேச்சே இருக்காது. அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து அண்ணனுடைய ஆட்சியும் போது கூட
ரவுடிகள் இருக்கவே மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க போல. அது எப்போவுமே ஒரு ரவுடிசத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கிறத கடந்த கால வரலாறுல நம்ம பார்க்குறோம். அது இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஓகே மேம். 2026ல் வந்து பெண்கள் ஓட்டு யாருக்கு விடும்னு நினைக்கிறீங்க மேம் குறிப்பா? ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில் வந்து பெண்கள் தான் வந்து நின்றுச்சாங்க. ஸோ இந்த 2026ல் யாருக்கு விடும்னு நினைக்கிறீங்க? தாய்மார்களை நம்பித்தான் இந்த கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடத்தினார். தாய்மார்களுடைய பேராதரவை எப்போவுமே எங்கள் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தது. இப்போ பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வு நேரடியாக ஒவ்வொரு குடும்பத் தலைவியையும் பாதித்து இருக்கிறது. விலைவாசி உயர்வு, எல்லா வரிகள் உயர்வு, ஒரு கொடுங்கோல் ஆட்சிங்கிறது என்ன? அந்த காலத்து இதில் நீங்கள் நிறைய கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க, அம்புலி மாமா மாதிரி கதைகள்லாம். நாங்களாம் எங்கள் பீரியடில் நிறையா இருந்தது. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுங்கோல் மன்னன், கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு அடிக்கடி வரும். அப்படி மோசமான மன்னன் என்ன பண்ணுவான்னா வரிகளை உயர்த்துவான், எல்லாத்துக்கும் வரி போடுவான், விலைவாசியை அதிகம் பண்ணுவான், மக்களை வரியை கட்டாயமாக ஆட்களை வச்சு அடித்து உதச்சி வரி வசூல் பண்ணுவான். இது மாதிரி நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. 5000 ரூபாயில் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு குடும்பத் தலைவிக்கு இன்று 12,000 ரூபாய், 15,000 ரூபாயாவது குறைந்தபட்ச தேவை இருக்குது. இவங்க எலக்ட்ரிசிட்டி மின்சார கட்டணத்தை 2 மாதங்களுக்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்துக்கு ஒரு முறை ஆக்குறேன்னு சொன்னாங்க, ஆக்கலை. இது மாதிரி நிறைய தவறுகள். பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதுமா? 1000 ரூபாய், அதுவும் 3.5 வருடங்கள் கழித்து எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திய பிறகு அதற்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சு, அதுவும் தகுதியுடையவர்கள்னு பிரித்து, அப்போ நாங்கள்லாம் தகுதி இல்லாதவங்களான்னு மற்ற பெண்கள் எல்லாம் குமுறி, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இன்ன வரைக்குமே 100% கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஒரு வேளை கொடுக்க போற சொல்லி எலெக்ஷன் வருது இல்லையா, மேபி அடுத்த மாதம் இது இன்னும் விட்டு இன்னும் கடைசி மாதம் இது அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீபாவளிக்கு 5000 கொடுக்க போறாங்கன்னு ஒரு புரளி இருந்தது, கொடுக்கல. இப்போ ஏதோ 3000 கொடுக்க போறாங்க பொங்கலுக்குன்னு ஒரு புரளி. இது வந்து கஜானால பணம் இல்லை. இதை எடுத்து உதயநிதி அவங்க அப்பாவோட பணத்தை எடுத்து கொடுத்தாருன்னா கொடுக்கலாம் தாராளமாக தமிழ்நாடு முழுக்கத்துக்கும். அதுக்கு மேலே அவங்கள்ட்ட சொத்து இருக்கு. அப்படி இல்லை, இது வந்து கஜானா 10 லட்சம் கோடி கடனில் இருக்கு தமிழ்நாடு. எப்படி இதுல இருந்து அண்ணன் விட்டு சுதந்திரம் வாங்கியதிலிருந்து 72 ஆண்டுகளாக 5 லட்சம் கோடிக்குள்ளதான் கடன் இருந்தது. அவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் நடந்தது. அத்துணை அணைகள் கட்டப்பட்டன, அத்துணை பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டன, மருத்துவமனைகள் கட்டப்பட்டன, கல்லூரிகள் கட்டப்பட்டன, சாலைகள் போடப்பட்டன, மின் விளக்குகள் போடப்பட்டன. அத்துணைக்கு அவ்வளவு நலத்திட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்வளவு நடந்து 5 லட்சம் கோடிக்கு குறைவாகத்தான் இருந்தது. ஆனா இவங்க இந்த 4.5 வருஷத்துக்குள்ள 4.5 லட்சம் கோடிக்கு மேல் வாங்கியிருக்காங்க. இந்த 4.5 வருஷத்துல இப்ப கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு வந்துரும். அப்ப மொத்தம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இந்த தமிழக அரசு தமிழர்களை தவிக்க விட்டுருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் தலையிலும் 1,20,000 ரூபாய் கடன் இருக்கிறதா படிச்சேன். அது படிச்சு 3-4 மாதம் ஆகுது. இப்ப இந்நேரம் 1.5 லட்சம் ரூபாயா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நான் பைக்கு டியூவை கட்டிட்டேன், வீட்டு லோன் முடிஞ்சுது, அப்பாடா கல்யாண கடன் படிப்பு கடன் முடிஞ்சுதுன்னு. இல்லை, அது நமக்கும் தெரியாமலே நம்ம ஒவ்வொருவர் தலை மீதும் இத்தனை கடன் இருக்கு. இன்னும் திமுகவை இந்த குடும்பத்தை ஆட்சி பண்ண விட்டா அவங்க இன்னும் ஏற்கனவே அவங்களுக்கு பல லட்சம் கோடிகள் இருக்குது, இன்னும் பல லட்சம் கோடிகளை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர தமிழ்நாடு நாசமாயிருங்கிறது நிச்சயமா நம் சகோதரிகளுக்கு தெரியும். பெண்கள் இபிஎஸ் ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறத தெளிவா உணர்ந்திருக்கிறார்கள். அதை பத்தி நம்ம தனியாவே அவரோட பேசணும். அவ்வளவு திட்டங்களை இவர் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு ஒரு தேர்ந்த குடும்ப தலைவியை போல நிதி நிர்வாகத்தை அவ்வளவு சிறப்பாக நடத்தி இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு நிதி நிர்வாகம். அதை நிச்சயமாக மக்கள் சீர்தூக்கி பார்ப்பார்கள். இன்னொன்னு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதால் பெண்களை, அதுவும் 3 வயதிலிருந்து 80 வயது பாட்டி வரைக்கும் வெளியில போக முடியல. எப்படி ஒரு பயம் இருக்கு. இந்த நிலையை மக்கள் விரும்புவார்களா? பெண்கள் விரும்புவார்களா? நம்ம குழந்தைக்கு ஆனா என்ன, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வேற ஊர்ல யாரோ ஒரு பெண்ணுக்கு ஆனா என்ன, தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் குடிமகளுக்கு நடக்குது. அது வந்து அதை பாதுகாக்கணுமா இல்லையா? எங்கேனாலும் பரவாயில்ல, அதுவும் நம்ம ஊர்ல நடக்கிறப்ப நம்ம ரொம்ப கவனமா அதை இந்த மாநிலத்தை பாதுகாக்கணும். அதற்காகவும் பெண்கள் வாக்களிப்பார்கள். அதனால நிச்சயமா பெண்கள் ஓட்டு இந்த முறை அண்ணன் இபிஎஸ்க்கு அதிமுகவுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு சொல்றதுக்கு ரீசன்ஸ் இருக்கு. ஏதோ திடீர்னு வந்துட்டு ஒரு மாயையில நான் முதலமைச்சர், நாங்க தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு வரலன்னு.
கிடைத்த பதவியை பக்குவமாக செயல்பட்டு அவ்வளவு கண்ணுங்கருத்துமாக கருக்கடையோடு, இது வந்து ஊர் பக்கம் சொல்ற சொல், அப்படி கருக்கடையோடு கவனமாக அந்த ஆட்சியை நடத்தினார். இன்றைக்கும் கட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். குறை சொல்றதை யார் வேணாலும் ஈஸியா சொல்லலாம் இல்லையா? ஆனா அதை சரியா செஞ்சவங்களையும் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நீங்க சீர்தூக்கி பாருங்க, இன்னைக்கு இருக்க சிஎம் கேண்டிடேட் யாரு? இப்போ ஆக்சுவலி சிஎம் ஸ்டாலின், இங்கே எங்களுடைய கட்சி அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி எப்படி இருந்தது அதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வர்றதுன்னா யாரு? உங்களுக்கு வந்து உதயநிதியை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி இருக்கும்போது யார் வந்து சரியான முதலமைச்சர்? நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அந்த இன்னொருத்தரையும் அந்த கட்சியும் எல்லாம் நாங்கள் ஆளுங்கட்சியாவெல்லாம் நாங்கள் நினைக்கிறது இல்லை. பாவம் ஜென்சி கிட்ஸோட ஆசைக்கு அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க. சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக செயல்படுறாங்க. ஆக்டிவாக மக்களை நெருங்கி என்ன செயல்படுறாங்கன்னு தெரியல. சமூக வலைத்தளங்களில் திமுகவுக்கு ஈக்குவலாக பேட் கமெண்ட்ஸ் போடுறது, அதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாழ்க அப்படி தான் நம்ம சொல்லணும். அதனால இப்போ சிஎம் ஸ்டாலினோ இல்லை அவருடைய மகனோ இல்லை எங்கள் அண்ணன் எடப்பாடியாரோ இவங்க தான் சிஎம்க்கு கேண்டிடேட்ஸ். அப்படி பார்க்குறப்ப யார் வெயிட் கேண்டிடேட்? யார் சிறப்பான முதலமைச்சராக இருந்தார்? இப்போ இந்த 4 வருடங்கள்ல 4.5 வருடங்கள்ல என்ன கொடுமையில அனுபவிக்குது தமிழ்நாடு. அதே அந்த 4.25 வருஷத்துல அத்துணை சிரமங்களுக்கு இடையிலும் அப்படி ஒரு அற்புதமான முதலமைச்சர். உண்மையிலேயே சொல்கிறேன், அவருக்குரிய பாராட்டுகள் கிடைக்கவில்லை என்பது எனக்கு வருத்தம். ஒரு கிராமத்து எளிய மனிதர், ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளராக தனது வாழ்க்கையை தொடங்கி பொதுச் செயலாளர் வரைக்கும் உயர்ந்து, அதையும் ஒரு அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, அப்படி பல்வேறு நிலைகளில் சிறப்பாக பணியாற்றி இப்ப எனக்கு முதலமைச்சராகவும் அவ்வளவு ஒரு நல்ல பேர் எடுத்தார். ஒரு மக்களை, அதோ நம்ம கிட்ட ஒரு பதவி வந்திருக்கு, இந்த பதவியினுடைய கனம், அதனுடைய வலிமை அவருக்கு தெரிஞ்சது. அதைத்தான் அவரோட ஆட்சி நமக்கு வந்து காட்டுது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு முதல்வராக இன்னைக்கு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல. நம்ம வேணும்னு குற்றம் சாட்டல. எல்லா துறைகளிலும் அவங்க ஃபெயிலியர். ஒன்று நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே, ஒன்று விடாமல் அத்தனையிலும் ஃபெயிலியர். அப்போ நம்ம யாரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? அறிவார்ந்த தமிழக மக்கள் உண்மையிலேயே ப்ரூவன் சிஎம்மான, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த வாரிசு அரசியலும் செய்யாமல் தானாக இறைவனுடைய ஒரு கருணைன்னு தான் சொல்லணும். அது யாரை வேணாலும் யார் வேணாலும் கொண்டு வந்ததா சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்து அதை காப்பாற்றி கொண்டு நல்ல பேர் எடுத்து வர்றதுங்கிறது இறைவனுடைய கருணையில் தான் நடக்கும். அப்படி இறைவனின் கருணையை பெற்ற, அல்லது எங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆன்மாவின் அருளை பெற்ற எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் சிஎம் ஆகிறதுக்கு தகுதியானவர். வாரிசு அரசியல் எவ்வளோ கொடுமையானது அதுதான் பார்க்குறோமே. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பெருமக்களுடைய, முன்னாள் அமைச்சர்களுடைய மகன்கள் எல்லாம் பேசுறத, அவங்க நடந்துக்கிற விதத்தை, துணை முதல்வர் ஸ்டாலினுடைய, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை எல்லாமே நம்ம பார்க்குறோமே. எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு, எவ்வளோ மோசமாக தரம் தாழ்ந்த வகையில் எங்கள் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை தரம் தாழ்ந்து அப்படி பேசியிருப்பார? ஏதோ ஒரு முறை தவறுதலாக ஒரு சிறு வார்த்தை வந்துட்டா அது அப்படியே ஆஹா மரியாதை இல்லாமல் பேசிட்டாங்கன்னு அப்படி பொங்குறீங்களே. உங்களுக்கு வாயில் வர்றதெல்லாமே பால்டாயில் தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? உங்களுக்கு வந்து திமுகவுக்கு மீண்டும் ஒரு முறை ஆட்சியை பிடிப்போங்கிற ஆசை இருக்கிறதே என்னை கேட்டால் மக்கள் விரோதம், மக்களுக்கான விரோத போக்கு. முதல்ல பச்சை தமிழர் அண்ணன். நீங்கள் போய் இதே நான் பேசுவது, இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பழகிறதுல 60% பேர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான் எனக்கு வந்து இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்தையுமே நான் கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே சொன்னது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, இவங்க திராவிடம் சொல்கிறது அதுதானே சொல்கிறாங்க இன்க்ளூசிவாக. அவங்கள வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் 2, 3 தலைமுறைகள் 4 தலைமுறையாக அங்கே போய் செட்டிலான குடும்பமாக இருந்தாலும் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வர முடியுமா? கேட்டு பார்த்தேன். நெவர், நடக்கவே நடக்காதுன்ட்டாங்க. அங்கே போய் யாருமே ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ கேரளாலேயோ இல்லை தெலுங்கானாலேயோ ஒரு தமிழ் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் மேபி எம்எல்ஏ எம்பியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் சிஎம் கேண்டிடேட்டா வரவே முடியாதுன்னு என்னுடைய தெலுங்கு நண்பர்களே சொன்னாங்க. அதில் சில பேர் பதவியில் இருக்கவங்களோட அவங்களுடைய மறைவிலாம் ஃப்ரெண்டு. அதில் அப்போ வந்து அவங்ககிட்டே கேட்டேன், நான் நடக்கவே நடக்காதுன்ட்டாங்க. அப்போ தமிழகம் மட்டும் என்ன, பச்சை தமிழர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் பூர்வீகத்தை பார்க்கணும், எப்படி குடும்பத்திலிருந்து எப்படி வந்தாங்கன்னு பார்க்கணும். அந்த தராதரம்ங்கிறது எங்கள் எடப்பாடியாருக்கு இருக்கக்கூடிய தராதரம் யாருக்கு இருக்கிறது அரசியல் என்று. அது வந்து அதற்காகவே தமிழர், கிராமத்து மனிதர், வாரிசு அரசியல் செய்யாதவர், அது பார்த்தா தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர், உண்மையிலேயே பேரறிஞர் அண்ணாவின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை காப்பாற்றக்கூடியவர் எங்கள் எடப்பாடியார், எங்கள் பொதுச் செயலாளர். அவர் தான் போடுவாங்க மக்கள். அவருக்கு போட்டா மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். வேற எந்த ஆசையும் ஒரு ஜிகுனாவா இருக்கலாம், கலர்ஃபுல்லா தெரியலாம், மின்னலாம், ஆனா அதுக்கு வந்து லைஃப் இல்லை. அது வந்து வீணா போயிடும் மாநிலம். புரிஞ்சதுனால சொல்றேன். வடகிழக்கு பருவமழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மழை வந்து அவ்வளோ வெளுத்து வாங்குச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து அப்பதான் போடுறாங்க. அதே மாதிரி வடிகால் பணிகள்லாம் அப்போ தான் செய்கிறாங்க. 100% நாங்கள் முடிச்சிட்டோம், 90% நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே மேம். இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஆனால் அப்போ தான் பணிகளை மேற்கொள்கிறாங்க. உண்மையாகவே மக்கள் மீது அக்கறை எடுத்து செய்தா? இல்லையே, மக்கள் மீது தான் அக்கறை இல்லைன்னு தெரியுதே. எங்கள் பகுதியில் எல்லாமே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வெட்டி போட்டு இன்னுமே அது முடியல. ஏதோ இப்போ கொஞ்சம் ஒரு செட்டில் பண்ணியிருக்காங்களே தவிர எல்லாம் அடையாறுலேயே அப்படி. குளத்தூர் சிஎம்மோட தொகுதி, அங்கே எவ்வளோ மோசமாக இருந்து மக்கள் குமுறிக்கிட்டு இருந்தாங்க. தூய்மை பணியாளர் ஒருவர் கண்ணகி நகரில், பெருங்குடி பக்கத்து கண்ணகி நகரில் தண்ணி தேங்கி இருந்து அதில் மின்சாரம் பாய்ந்து இறந்தே போனாங்க. இந்த தூய்மை பணியாளர்ங்கிறப்ப தான் நினைவு வருது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தப்ப அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் கூலி திரைப்படம் பார்த்து அதுக்கு விமர்சனம் வேற பண்ணிட்டு இருந்தாங்க மீடியால. அது வந்து அதெல்லாம் கொடுமை. யாரையுமே நம்ம அவங்களுடைய குற்றங்களை பார்க்கும் பொழுது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் யாருமே வந்து ஒரு நிம்மதியா இல்லைங்க. எல்லாரும் போராட்டம் தான். அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கல. ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடைக்கிறது இல்லை, ஓய்வூதியம் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப அதாவது எல்லாருமே குமரக்கூடிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு அதனோட தொடர்ச்சி தான் இது. இது வந்து நீங்க அதையெல்லாம் பார்க்குறப்போ இவங்க வந்து தூய்மை பணியாளர்கள் சாப்பிடாம உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்க போய் சினிமா பார்த்தாங்க. இதை விட கொடுமை என்ன நடக்கும்? இதற்கு மேலும் திமுக காரன் நான் சொல்லி ஒரு உடன்பிறப்பு வர்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து திமுக காரன் சொல்லிட்டு நீங்க வெளியில வருவீங்க? பெரிய மழையெல்லாம் வந்தா இவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசம். பள்ளம் தோன்றதுனாலும் விழுந்தா அவ்வளவுதான், எழுந்திருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி மழைநீர் வடிகாலுக்கு எப்போ ஆரம்பிச்சிருக்கணும்? மழை வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் மழைநீர் வடிகால் ஆரம்பிப்பீங்களா? சாக்கடை பணிகள்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? மழை நின்று போனதுக்கு பிறகு வெயில் காலத்தில் அதெல்லாம் ஆரம்பிச்சா அதை கிளீனாக பண்ணிட்டு இருக்கலாம். அது திட்டமிடலே இல்லையே. தண்ணி திறந்து விடுறது மேட்டூர்ல ஜூன் 12ஆம் தேதி திறந்து விட்டா பக்குவமாக திறந்து விடணும், கரெக்டாக பார்த்து. எங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு திறந்து விடுறது. ஆபீசர்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. ஒரு டிஜிபி கூட வந்து தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய தலைவரையே சரியா ஒரு பொறுப்புல தானே போட்டிருக்காங்க. நிரந்தரமான ஒரு 2-3 வருடங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு ஆபீசர் உங்களுக்கு கிடைக்கலையே. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி கூட அவங்க பண்ணலையே. எத்தனை குழப்படி, எவ்வளவு வேதனை. எல்லாரும் அங்கங்க குமுறிட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னும் மற்றும் ஒரு குமுறல் இந்த பருவமழைகளும் புயலும் அதுல வரக்கூடிய மழையால் வரக்கூடிய பாதிப்புகளும். இங்கே பள்ளிக்கரணையெல்லாம், மடிப்பாக்கம், வேளச்சேரியெல்லாம் அதிக மழை வந்தால் அதிகன மழைன்னு படிக்கிறப்பே நமக்கு பயமாக இருக்கும். இது என்ன போதோ, இந்த கவர்மெண்ட் வேற கை விட்டுருமேன்னு. அறிக்கைகள் நல்ல அழகா வசனங்கள். இதுதான் எப்படி சொல்கிறது, பொதுக்கூட்டங்கள், நிகழ்ச்சிகள், எல்லா சினிமா நடிகர்களெல்லாம் வர சொல்லி போற்றி போற்றின்னு பாடுறது. இதுதான் சரி. இதுக்கு மக்கள் வரி பணம் இதுக்கு தான் வீணாயிட்டு இருக்குது. இவ்வளோ நேரம் நிறைய கருத்துக்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றி மேம். நன்றி அனுசுயா, நன்றி.